ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிற நம்ம இன்றைக்கி ஈஸியான குயிக்கான 3 நிமிஷம் இல்லைனா 4 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க சொல்கிறேன். பட்ஜெட் கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க. இதுக்கு ஒன்றுமே வேண்டாங்க, வெறும் கத்திரிக்காயும் நல்ல பிஞ்சாக பார்த்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், மஞ்சள் பொடியும், உப்பும், கொஞ்சோண்டு புளிங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த கத்திரிக்காய்க்கு தேவை. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் ஆகிய அனைத்து வெரைட்டி ரைஸ் சாதங்களுக்கும் அருமையான ஒரு சைடிஷ் தாங்க இது. ஸோ இதை செஞ்சு மட்டும் கொடுத்து பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடுவாங்க, ஃப்ரையே சாப்பிடுவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி பிஞ்சி கத்திரிக்காவை எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே பிஞ்சி கத்திரிக்காங்க, தோட்டத்து கத்திரிக்காய் தான் இது. ஸோ இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கடாயில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே இந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பெரட்டி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி வெந்துடும் ஓரளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஒரு ஊற போட்டு வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு இதை போட்டு நல்லா பெரட்டி இது பண்ணிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டால் உடனே தீஞ்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புளி தண்ணி ஊற்றும் போது கத்திரிக்காயில் இருக்க காரல் இருக்காதுங்க. சில வீட்டு கத்திரிக்காவாக இருந்தால், நம்மளோட மாடித்தோட்ட கத்திரிக்காவாக இருந்தால் காரலே இருக்காது சமைக்கும்போது. ஆனால் கடையில் வாங்குகிற கத்திரிக்காயில் கண்டிப்பாக கொஞ்சம் காரல் இருக்கும், பிஞ்சு கத்திரிக்காயில். அந்த காரல் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் போடுறோம். ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த புளித்தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு எம்மியான ஈஸியான பட்ஜெட் ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர் அண்ட் பை.